இரண்டாம் மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய நிறுவனத்தினுடைய முதலாவது கிளையை நாங்க கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில சுனாமியை நாங்க திறந்து வைக்கும். இந்த நிறுவனத்துல உங்களுக்கு தேவையான வாகன வசதிகள் அனைத்தையும் நாங்க ஏற்பாடு செய்திருவோம். உங்களுக்கு கார் வேணுமெண்டா கார் நாங்க தருவோம். அதுல பேன் வேணுமெண்டா பேன் தருவோம். ஆனா நம்பிக்கை இருக்கு, மனசுல ஒரு தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ரூம்ல நிக்கிறமா ஒரு ஃபீல் இல்லாம நீங்க ஃப்ரீடமா ஒரு வீட்டில் நிற்கிற மாதிரி நிற்கலாம்னு 1ஆம் தேதி எங்களுடைய திறப்புல இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்ற மக்களே. இலங்கையில எந்த மூல முடுக்கு எங்க போனாலும் கொழும்புல இருந்து நீங்க யாழ்ப்பாணம் போகணும்ன்றாலும் சரி, கிளிநொச்சி போகணும்ன்றாலும் சரி, முல்லைத்தீவு போகணும்ன்றாலும் சரி, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன், நான் மிது. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது எங்களுடைய நிறுவனத்தினுடைய களுவாஞ்சுடி அலுவலகம் அதாவது களுவாஞ்சுடி மணல் ரோட்ல அமைந்திருக்க எங்களுடைய நிறுவனத்திலிருந்து நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். வாகரில் நிக்கிறோம். அதே இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த உதவி திட்டங்கள்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அது நாங்க எந்த அளவுக்கு செய்யலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அதையே நாங்கள் கொண்டு போவோம். அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பிஸ்னஸ் அதுலேயும் நாங்கள் கருத்தாக இருக்கிறோம். 25 வயசு இப்போ 25 வயசு, இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கு. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் டிராவல் அண்ட் டூரிசம் அதனுடைய புதிய கிளையை நாங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் நாங்கள் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 இப்போ 2025 15ஆம் மாதம் 26ஆம் தேதி திறக்கிற அப்படின்னு சொன்னாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி ஒரு 5 நாளில் வெள்ளம், சுனாமி, சூறாவளி, பூகம்பம் எல்லாம் அதை நாங்கள் திறக்க முடியாத ஒரு நிர்பந்தம் உருவாகினது. நினைச்சிருந்தாலும் திறந்திருக்கலாம். காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், மண் சரிவால் அத்தனை உயிர்கள் போனதுனே. அப்போ அவங்க அத்தனை உயிர்கள் இறந்து போக்கில் நாங்கள் ஒரு சந்தோஷமான காரியத்தை நடத்துறது எனக்கு அது உடன்பாடு இல்லை. நிறைய பேர் சொன்னவங்க நல்ல நாளாம் போகுது நீங்க பார்த்து திறங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதுல எந்த விதமான உடன்பாடும் இல்லை மக்களே. என்ன விளக்கம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க இப்ப இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்க இந்த டேட் பாத்தீங்கன்னு சொன்னா 2026 1ஆம் மாதம் 29ஆம் தேதி நாளைக்கு 30ஆம் தேதி, அடுத்த நாள் 31ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய நிறுவனத்தினுடைய முதலாவது கிளையை நாங்க கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில சுனாமியை நாங்க திறந்து வைக்கும். இதான் உறுதி. பூகம்பம் வந்தாலும் நாங்க திறந்து வைப்போம், வெள்ளம் வந்தாலும் திறந்து வைப்போம். இது இனிமேல் பொறுக்க முடியாத மகளே. என்றால் நாங்க அந்த இடத்துக்கான வாடகை இதோட சேர்த்து இன்றைக்கு 29 நேற்று வாடகை போடணும். இப்ப ஞாபகம் எனக்கு சரியோ, ஒவ்வொரு 28ஆம் தேதி நான் வாடகை போடணும். இப்ப அவங்களுக்கு கோல் அடிச்சு அந்த வாடகை நாங்க போட்டே ஆகணும். அப்படி ஒரு நிர்பந்தம். அப்ப 2 மாத வாடகை நாங்க சும்மா நாங்க கொடுத்த நாங்கள். அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆரம்பித்த உடனேலேருந்து நிறைய பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அதுன்னு தொடர்ந்து நாங்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இன்னும் இதில் நாங்கள் ஏர்ன் பண்ணி ஒரு லாபம் அடையலை. இதுதான் உண்மையான விஷயம். அதாவது இப்போ நாங்கள் லீசிங் கட்டுறதா இருந்தாலும், அக்ரிமெண்ட் காசு கொடுக்குறதா இருந்தாலும், டிரைவருக்கான சம்பளங்கள் எல்லாமே சேர்றதா இருந்தாலும் நாங்கள் லொஸ்டான வண்ணமாக தான் இருக்கோம். ஆனால் நம்பிக்கை இருக்கு, மனசுல ஒரு தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தோல்விக்கு பிறகுதான் வெற்றி. ஒவ்வொரு நாளும் வெற்றி வராது. இன்றைக்கு வெற்றினா நாளைக்கு தோல்வி, இன்றைக்கு தோல்வினா நாளைக்கு வெற்றி. இதுதான் வாழ்க்கை. அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்ல மக்களே, எங்களோட சேர்ந்து நிறைய பிசினஸ் ஐடியாக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் கொண்டு போவோம். ஒவ்வொன்றா செய்துட்டு ஒவ்வொன்றா தான் நான் கொண்டு போவோம். இந்த வீடியோ நீங்க பாக்குற டைம்ல 2 நாள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இன்னும் 2 நாள்ல கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில நாங்க எங்களுடைய நிறுவனத்தை நாங்க திறந்து வைக்கிறோம். இந்த நிறுவனத்துல உங்களுக்கு தேவையான வாகன வசதிகள் அனைத்தையும் நாங்க ஏற்பாடு செய்திருவோம். அதாவது இந்த கொழும்புல இருந்து நீங்க எங்க போறோம்னா சரிதான். உலகாலம் மட்டக்களப்பு மட்டும் தான். கொழும்புல இருந்து நீங்க யாழ்ப்பாணம் போகணும்ன்றாலும் சரி, கிளிநொச்சி போகணும்ன்றாலும் சரி, முல்லைத்தீவு போகணும்ன்றாலும் சரி, வவுனியா போகணும்னாலும் சரி, கண்டி, நுவரெலியா, மாத்தறை, பதுளை இது நீங்க எங்கெங்க போகணும்னு சரி, அம்பாறை, மகியங்கனை, ஹம்பாந்தோட்டை, எந்தெந்த இடங்களுக்கு நீங்க போகணுமோ அந்தந்த இடங்களுக்கு நாங்க சேஃப்டியா உங்களை கொண்டு இறக்குவோம். உங்களுக்கு கார் வேணுமெண்டா கார் நாங்க தருவோம். அதுல பேன் வேணுமெண்டா பேன் தருவோம். பஸ்ஸுக்கெல்லாம் இப்போ வழி இல்லை.
ஏன்னா அதெல்லாம் இப்ப கேட்டுறாதீங்க. ஓகே, வெற்றிகரமா போவோம் அப்படின்னு சொன்னா பஸ் இல்ல என்ன லொரியை எடுத்துருவோம் நாங்க. அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல மகளே. இப்ப எங்கள்கிட்ட கைவசத்துல இருக்கிறது என்ன, கையில வந்து இருக்கிறது வந்து பேன் கார் என்ன, இது ரெண்டுமே வந்து இருக்கு. நீங்க ரெண்டையும் வந்து எங்கள்கிட்ட நீங்க புக் பண்ணி கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே உங்களோட சுற்றுலா பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வாரீங்க, உங்களுக்கு ஐடியா இல்லை தம்பி, எனக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை தம்பி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஐடியாவை நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் அழகாக உங்களுக்கு பிளான் பண்ணி தருவோம். என்ன உங்களோட சாப்பாடுலேருந்து நீங்கள் தங்குறதுலேருந்து என்ன முழுது நாங்கள் ஏற்பாடு தருவோம். நீங்கள் சாப்பாடு தேவையில்லை தம்பி, எங்களுக்கு வாகனமும் டிரைவரும் தாங்க. என்ன நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கே நாங்கள் ரூம் எடுத்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் டிரைவருக்குரியதும் வாகனத்துக்குரிய காசு தந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஓகேண்ணே. இல்லை ஃபீவலும் நீங்கள் அடித்தாங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அதுக்குரிய சார்ஜஸ் உங்களுக்கு சொல்லுவோம். இல்லை நீங்கள் ஃபீவல் வந்து நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஏன்னா அதுக்குரிய சார்ஜஸ் என்ன மாயம் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அதாவது நீங்கள் ஒரு 14 நாள் பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் கூகுளில் எந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தாலும் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு $1000 வருது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து $800 தான் இருக்கும் அதனுடைய விலை. ஏன்னா ஒரு $200, $100, $150 வந்து நாங்கள் குறைச்சி தான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய அமௌண்ட். என்ன நிறைய பேர் நிறைய டூரிசம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து நிறைய காசுகள் வந்து எடுக்கிறாங்க, நீங்கள் கொடுத்து போகிறீங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட், இப்போ மொழி பிரச்சனை இருக்குன்னு சில இடங்களில் மொழி வந்து தெரியாட்டியுமே சிக்கல். இது உங்களுக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி. உங்களுக்கு என்ன பிரச்சனைடா அனுஷனுக்கு கால் பண்ணி அனுஷன் இப்படி பிரச்சனை இதை கொஞ்சம் மாற்றி தாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் மாற்றி தருவோம் அப்படின்றது வந்து நாங்கள் தெளிவாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் வேணும். நாங்கள் கொழும்புல நிற்கணும். அதாவது நான் வந்து இப்போ லண்டன்லேருந்து வரணுங்களேன், லண்டன்லேருந்து வந்து நான் கொழும்புல ஒரு நாளைக்கு சேஃபாக தங்கி நிற்கணும். சேஃபாக வந்து தங்கி நிற்கணும். நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு அழகான இடம் இயற்கையோடு நல்ல மரங்கள் நிறைந்த நல்ல மற்றவங்களுடைய டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல ஒரு ரூம், உங்களுக்கு நல்ல கட்டிலோட ரூம், நல்ல வாஷ்ரூம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா வந்துட்டு நீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலானே. உங்களை நாங்க ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நல்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய் இல்ல வந்து நீங்க சமைச்சு சாப்பிட இல்லை எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் வேணாடாப்பாய், நான் சமைச்சு தான் சாப்பிட அப்படின்னு சொன்னா வந்து நீங்க என்னென்ன உங்களுக்கு ஐட்டங்கள் வேணுமோ எல்லாத்தையும் நாங்களே வாங்கி தருவேன். நீங்களே கிச்சன் இருக்கு, நீங்களே வந்து சமைச்சு நீங்களே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு சமைச்சு தருவோமானே, நாங்களே உங்களுக்கு சமைச்சு தருவோம். அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லைனே. அதாவது அது வந்து ஒரு ஹோட்டல் அப்படின்றத தாண்டி வந்து உங்களுடைய வீடு மாதிரி நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய வீடு மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இல்லைண்ணே. இப்போ நார்மலாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய மனதுக்கு இதமாக நினைக்கக்கூடிய மாதிரி வந்து அழகாக வந்து நாங்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் 1ஆம் தேதி நாங்கள் திறக்கிறப்ப நீங்கள் பார்க்கலாம் எப்படி செட்டப்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஓவரா ரிச்சாலாம் இருக்காது, ஒரு அளவா நீட்டாக இருக்கும். அதான் சொல்ல முடியும், நீட்டாக அழகாக நீங்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரி உங்களோட வீடு மாதிரி தான் இருக்கும். உங்களோட வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் நீங்கள் எப்படி வச்சிருப்பீங்களோ அழகா, அதாவது சில பேர் ரூம் பார்த்தா தெரிஞ்ச இப்போ கிடக்கும், அப்படி இல்லை. இந்த அழகாக வச்சுக்கூடியாக நீங்கள் எப்படி வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி வந்து அழகாக இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் நிற்கிற மாதிரி, நீங்கள் ஒரு கெஸ்ட்டில் ஒரு ரூமில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீடமாக வந்து ஒரு வீட்டில் நிற்கிற மாதிரி நிற்கலாம்ண்ணே. அழகான கோல்டு இருக்கு, லைட்டிங் எல்லாம் வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருக்கு, கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, ரூம்ஸ் இருக்கு. அதிகமாக ஒரு 4 ரூம்ஸ் இருக்கு. அதில் வந்து நாங்கள் ஒரு 3 ரூம்ஸ் வந்து கொடுப்போம். நாங்கண்ணே ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் 3 ரூம் தான் கொடுப்போம். அந்த ரூம் வந்து சின்ன ரூம் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ரூம். நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் தங்கி கொள்ளலாம். உங்களோட சேஃப்டி நீங்கள் இன்னொரு இடத்த போயிட்டு நீங்கள் ஒரு 20,000 காசு வருது எங்களுக்கு நீங்கள் அரைவாசி காசு இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் அவங்கள மாதிரிலாம் வந்து நாங்கள் காசு வந்து எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து தங்குமிட வசதியோட அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து நாங்கள் சிறப்பான முறையில் வந்து நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் ஒன்றும் வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போவே நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. யாழ்ப்பாணத்துக்கு தான் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் வந்து கல்யாணத்துக்கு வராங்க, எத்தனையோ 6-7 பேர் வராங்க. அப்போ அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 4-5 புக்கிங் இருக்கு. இதனால நீங்களே இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளுங்க. ஏர்போர்ட்ல வந்து நீங்கள் ரூம் தேவை அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து நிற்கலாம், நாங்கள் நிற்போம். சிசிடிவி கேமரா இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னவா இருந்தாலும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பேன் தேவைண்டா பேன் தருவோம், கார் வேணும்னா கார் தருவோம். நீங்கள் ஃபீவல் அடி நீங்கள் போகிறீங்க சொன்னால் நீங்கள் ஃபீவல் அடிக்கலாம். நீங்கள் டிரைவரோட சேர்த்து காருக்குரிய காசு டிரைவரோட சேர்த்து பேனுக்குரிய காசு அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாகனம் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு
உங்களை ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து கொண்டு இறக்கி விடும் அப்படின்றத வந்து நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுறோம். நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் போட்டிருப்போம்னே 2 ஃபோன் நம்பர் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஃபோன் நம்பரோட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுனே அதில் வந்து நீங்கள் இன்னொரு நம்பர் இருக்குது, அது வந்து எனி டைம் வந்து ஆன்சர் பண்ணப்படுமே. அதாவது மக்களே நாங்கள் இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பரில் வந்து கடைசி நம்பர் 986. இது எனி டைம் நீங்கள் கால் அடித்தா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும், மற்ற நம்பரை விட. ஏன்னா இது வந்து எங்களுடைய மேனேஜர் பாவிக்கூடிய நம்பர். அப்போ அதனால டக்குன்னு வந்து நீங்கள் எனி டைம் கால் அடித்தாலும் வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணி உங்களுடைய என்ன முற்பதிவுகளை வந்து அவரை வந்து செய்து கொள்வார் அப்படின்னு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். நிறைய ஏமாற்றங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறபடியால் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க 1ஆம் மாதம் 29ஆம் தேதி, என்ன 2ஆம் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சின்ன ஒரு 30 விதமான அமௌண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பணத்தை வந்து செலுத்தணும். அது என்ன அப்படி சொன்னால் வந்துட்டு என்னொன்று அவ்வளோ நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் இல்லை. இது வந்து நாங்கள் உங்களை நம்புகிறோம், என்ன சரியோ, நாங்கள் உங்களை நம்புகிறோம், அது தெரியுது எங்களுக்கு. நீங்கள் புக் பண்ணால் வந்து நாங்கள் ஏண்டால் அந்த டைமில் எங்கிட்ட ஒரு 5 வாகனம் இருக்குன்னு சொன்னால் அந்த 5 வாகனம் அந்த டேட்டு புக்குன்னு சொன்னால் வந்துட்டு உங்களை நம்பி நாங்கள் இருப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வாகனம் கொடுக்கலாமே நாங்கள் வந்து லொஸ்ட் ஆகும். அப்போ அதனால் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குள்ள வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் போடலாம் தானே. அப்போ அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மக்களே. நாங்கள் இந்த 1ஆம் தேதியை திறக்கிறோம், என்ன நடந்தாலும் திறக்கிறோம். நீங்கள் இப்போ இருந்தே வந்து எங்களோட மேனேஜருக்கோ இல்லை என்னுடைய வந்து தொடர்புகளை மேற்கொண்டு உங்களோட என்ன இருக்கைகளை உங்களுக்கு தேவையான வாகனங்கள் நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இலங்கையில் எந்த மூல முடுக்கு எங்கே போகிறனாலும் ஏன்னா நீங்கள் இப்போ கட்டுனாக ஏர்போர்ட் தான் வருவீங்க, அங்கே வந்து தான் போவீங்க. என்ன எத்தனையோ தமிழாக்கள் நம்மளோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் சும்மா கண்டவாட்டுக்கு போயிட்டு தெரியாத ஒரு ஆள்ற வாகனத்தை புக் பண்ணிட்டு போய் அவங்க டபுள் காசு எல்லாம் வந்து எடுக்கிற அளவுக்கு போகாதீங்க. ஏன்னா ஒரு மற்றவங்களை விட நாங்கள் குறைத்தோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 5 நாளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து மற்ற இடங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி கேட்டு ஏன்னா அவங்க வந்து இப்போ 35,000 சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 5,000 குறைச்சி 30,000 இதான் வந்து எங்களோட ரேட். ஏன்னாப்ப எங்களுக்கு உண்மையிலேயே ரேட்டெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் இப்போ கற்றுக்கொள்வோம். இப்போ யாழ்ப்பாணத்துக்குலாம் வந்து நார்மலாக நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ரேட்டை நாங்கள் சொல்கிறோம். நார்மலாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து 55,000 தொடக்கம் 60,000 வரைக்கும் போகுது பேனுக்கு, சரியா. யாழ்ப்பாணம் இருந்து கொழும்புலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு 55,000 தொடக்கம் 60,000 வரைக்கும் போகுது. சீசன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 60,000க்கு மேலேயும் போகும். சீசன் டைம்னு சொன்னால் வந்துட்டு 60,000க்கு மேலேயும் போகும். அப்போ எங்கட விலை சரி 55,000 தொடக்கம் 60,000 போக்குல எங்கட விலை பேனுக்கான விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வெறும் 52,000 தான். யோசிச்சு பாருங்கண்ணே, 55,000லேருந்து ஆரம்பிச்சாலே வந்துட்டு அதுலேயே வந்து ஒரு 3,000 ரவுண்ட் இருக்குது, விளங்குதா? 3,000 லாபம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னது 60,000 சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கட 52,000க்கு 8,000 ரூபா லாபம். யோசிச்சு பாருங்கண்ணே, நல்லா கட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி காருக்கும் விலை அப்படி தானே, காருக்கும் நான் நினைக்கிறேன் 40,000 அப்படி தான் நாங்கள் விலை நாங்கள் போட்டனாங்கல்ல, உங்களுக்கு நான் தெளிவாக திறப்பு நாங்கள் சொல்லுவோம்னே. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா மற்றவங்களை விட நாங்கள் ஒரு 5,000 6,000 ஒரு 4,000 ஒரு 3,000 நான் குறைவாக தான் தருவோம். நார்மலாக தெரியும், ஒரு உடுப்பு கடையில் வந்து நீங்கள் உடுப்பு வாங்கக்குள்ள இந்த இடத்துல ஒரு சட்டை வந்து 1,500 ரூபா விற்கிறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னொரு கடையில் வந்து 1,480 ரூபா. ஏன்னா அதை விற்கக்குள்ள வந்து நீங்கள் அந்த 20 ரூபா பார்த்து நீங்கள் அந்த 20 ரூபா குறைவா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்க. நாங்கள் வந்து 20 ரூபா 30 ரூபா குறைக்கல. ஏன்னா 3,000 4,000 ஆயிரக்கணக்கில் வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம். ஏன்னா 5,000 10,000 குறைச்சிருக்கோம். ஏன்னால் இது வந்து ஒரு தொழில் அப்படின்னு தாண்டி வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 15 பேர் வந்து எங்களோட கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் மொழிபெயருடைய வந்து குரூப் கோல் ஆயிடுச்சுனாங்கன்னு. ஏன்னால் எனக்கு கொஞ்சம் கவலை மாதிரி எல்லாரும் வந்து வேலை செஞ்சவங்க நான் நிறைய வாக்கு கொடுத்து நான் ஒன்று யோசிக்காதீங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேலை தரோம்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் நாங்கள் பழைய விஷயங்களை பேசி நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னே. என்றால் மட்டக்களப்பு வந்து இங்கே ஓடனமாக இல்லை. ஏண்டா இது மட்டக்களப்பு கொழும்பு எல்லாம் வந்து நல்ல பழகின இடங்கள், எல்லாரும் வந்து நல்ல அனுபவமாக இருந்த டிரைவர் மாதிரி. அதை பற்றி ஒரு கவலையும் இல்லைண்ணே. இப்போ வரைக்கும் ஒரு ஆள் அந்த இது வாகனங்கள் என்ன செயல் வண்டி வந்து ஓடிக்கொண்டிருக்காரு, அந்த வேலை இல்லாத காரணத்தில் நாங்கள் கொடுக்காத காரணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்காரு. அந்த வீடியோக்குள்ளே பார்த்து நான் இன்னொரு டிரைவர் வந்து இன்னொரு தான் வாகனம் வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த சாரதிகள் தான். கிட்டத்தட்ட ஹெவி லைசன்ஸ் ஏன்னா பஸ் லொரி இப்படி பெரிய பெரிய வாகனங்கள் ஓடக்கூடிய சாரதிகள் தான் எங்களுடைய இந்த நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட மரியாதையாக பழகக்கூடிய சாரதிகள் தான் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி வேலைக்கு எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் சொன்ன விஷயம், நீங்கள் மரியாதை கொடுக்குறத பார்த்துட்டா வந்து நம்மள்கிட்ட வாரவங்களும் வந்து மரியாதையாக வந்து நடந்து கொள்வாங்க, இல்லைங்கதா என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தினாங்க. அப்போ அதனால் வந்து எங்களுக்கு காசு பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து எங்களை நம்பி வர கஸ்டமர் நீங்களும் மரியாதை கொடுக்கணும். எங்களை நம்பி நீங்கள் வாரீங்க கஸ்டமர் என்ன
கஸ்டமராக எங்களை உருவாக சேர்ந்து நீங்கள் பயணிக்க வரீங்க. வரக்குள்ள வந்து எங்கள்கிட்ட சாரதிகளும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிறந்த மரியாதை வந்து தருவாங்க. எந்த விதமான முரண்பாடுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாது. இல்லை உங்களுக்கு எங்களுக்கு இந்த சாரதி எங்களுக்கு விருப்பம் இல்லை, சாரதியை வந்து மாற்றித்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களே அந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இப்போ நாங்கள் செய்கிற வந்து கூட ரேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் விசாரித்து அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட வாகனம் வந்து புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ உண்மையிலே இப்போ நான் வந்து நான் ஒரு வெகனர் கார் சொல்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு வெகனர் காருக்குன்னா அவ்வளோ ரேட் எடுக்குன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் அதே வெகனர் காருக்கு வந்து இது இடத்துலேருந்து இடத்துக்கு போகிறதுக்கு வேறு இடத்துல விசாரிங்க. ஏன்னா உண்மையிலேயே கால் பண்ணி விசாரிங்க உண்மையிலே எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கேட்குள்ளே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அப்படி விசாரிக்குள்ள வந்து ஒரு 4000 5000 எங்கள்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்கு. ஏன்னா 4000 5000 வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொண்டு 1ஆம் தேதி எங்களுடைய திறப்புல இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற மக்களே. நீங்கள் எங்களுக்கு தெரியும் வீடியோ வாங்கக்கூடிய நீங்கள் வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனை தான் புக் பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சில பேருக்கு வாகனங்கள் இருக்கும், சில பேருக்கு சொந்தக்காரங்கள் வாகனம் வச்சிருந்தும் கூட என்னையை புக் பண்ணாங்களும் இருக்காங்கண்ணே. கண்டிப்பாக இதுவரை காலமும் என்னோட சேர்ந்து வாகனத்தை புக் பண்ணி எங்களோட கஸ்டமராக இருந்து அனைவருக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை வந்து நாங்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எங்களுடைய பிரைவேட் லிமிடெட் சார்பாக வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இன்னும் எங்களோட பயணிக்க காத்து கொண்டிருக்கு நீங்கள் நம்பிக்கையாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத வந்து நாங்கள் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுறோம். ஏன்னா அதன் இதில் விமான நிலையத்தில் இருக்குது எங்களோட நிறுவனம். என்ன அப்போ அதனால் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம் இருக்குது. வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து மட்டக்களப்பிலேயே கொஞ்சம் ஓடி தெரிஞ்சது. இன்னும் கொழும்புல வந்துறதுக்குள்ள வந்து இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். அப்போ ஓட்டங்களும் கொஞ்சம் கூட இங்கால ஹெல்பிங் அதையும் செய்யணும். வளைச்சி வந்து நிற்காம வந்து ஓட்டங்களை தான் இருக்கும். என்ன நம்மளோட பர்சனல் விஷயங்களை பார்க்குறாலும் நீ நம்ம லீவ் எடுக்கணும். ஏன்னா ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து போனான்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எடுத்து கதைப்பேன். நீங்கள் பார்த்தீங்க என்ன நாங்கள் வாகரையில் நிற்கக்கூடிய மக்களே நாங்கள் கொழும்பு போனாங்கன்னு கொழும்பு போய் எல்லா இடத்துலையும் தான். சில பேருக்கும் கோல் எடுப்பாங்க எங்கே நிற்கிறீங்கன்னுட்டா நான் குழம்பு நினைக்கணும். என்ன வீடியோ பார்த்து நாங்கள் வாகரிட்டு அப்படித்தான் என்ன செய்கிற ஓட்டமாக தான் இருக்குது ஃபுல்லானே. திறந்த அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன் இருக்குது. என்றால் நாங்கள் இங்கே வந்து ட்ராவல்ஸ் வச்சு நாங்கள் வாகனமோடு எங்களை பழகிட்டு நீ கொழும்புலேருந்து போக்குள்ள வந்துட்டு நீ அந்த இடத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து தாண்டி போகணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை தாண்டி போகாமல் வந்து முன்னேற முடியாது. உண்மையிலே வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் நாங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் எங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தலை. ஏன்னா ஒரு தடவை எங்களோட வாகனங்கள் நீங்கள் போய் பாருங்கள். எங்களோட சாரதிகள் உங்களோட அப்படி பழகிறாங்கன்னு பாருங்கள். அதே இதில் வந்து எங்களுடைய ரேட்டை பாருங்கள். ஏன்னா அந்த வாகனத்தினுடைய விலைகளை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் 2 நாட்களில் எங்களுடைய நிறுவனத்தின் புதிய கிளை வந்து நாங்கள் கட்டுநாயக்காவில் திறந்து வைக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மீது ஏதாவது சொல்ல போறீங்களா? உண்மையிலே வாங்க. ஏனே இந்த எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் நாங்களும் கொஞ்சம் மேலுக்கு வளரலாம். கண்டிப்பாக குழம்புல திறந்தா மேலே கடும் பிஸியாக இருக்கும். ஏனே அதாவது உங்களை நம்பி தான் நாங்கள் அங்கேயும் திறந்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் கட்டாயம் வேணும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ இந்த வெள்ளம் இந்த மண் சரிவுலாம் வர முன்னுக்கு நாங்கள் இங்கே வரக்குள்ளேருந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்து வாகனம் புக் பண்ணி போனாங்க. வாகனங்கள் இல்லாத அளவுக்கு புக்கிங் இருந்தது. இந்த மண் சரி வெள்ளத்தால் வந்து கொஞ்சம் அது வந்து குறைஞ்சிட்டு. ஏன்னா ஆனால் கொழும்புல திறந்தால் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து புக்கிங் வரும். எந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களோட வீட்டு பிள்ளைய நினைச்சு எங்களை வாகனத்தையும் புக் பண்ணி எங்களோட குடும்பத்தை சேர்ந்து நீங்கள் வந்து பயணிங்க. சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது எங்களோட சேர்ந்து கதைக்கிறதுக்கு இல்லை எங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கலானே. அப்படி உங்களுக்கு எங்களோட சேர்ந்து ஒரு ஞாபகமாக வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் வாகனம் புக் பண்ணவங்களே சொல்லலாம். ஏன்னா தம்பி நம்ம ஒரு கலகலப்பா ஒரு சமைச்சோ இல்லை இங்கே கடையில் வந்து சாப்பிட்டோ இல்லை இங்கே போயோ இந்த இடத்த பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணலாம்னு சொன்னால் வந்துட்டு வீடியோ எடுக்கலாம். எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அந்த யூடியூப் தளத்தில் வந்து நாங்கள் அது சம்மந்தமாக வந்து காணொலிகளை பதிவேற்றம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.